ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். செட்டியார்கள்னு சொன்னாலே பணக்காரர்களா இருப்பாங்க, பெரிய வீடு வச்சிருப்பாங்க, பிசினஸ் பண்றவங்கன்னு தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். அது சரிதான். செட்டியார்கள் காலம் காலமா பல தொழில்களை பண்ணி தொழில் திறமை வாய்ந்தவங்களா தான் இருக்காங்க. கடல் கடந்து வணிகம் பண்றதுல கூட இவங்க கில்லாடிதான். பல 100 வருஷங்களா செட்டியார்கள் தங்களோட வணிக திறமைய அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. செட்டியார் அவங்க எங்க இருந்தாலுமே மற்ற மக்களுக்கு முன்மாதிரிகளா தான் இருப்பாங்க. தங்களுடைய திறன்களை காலத்துக்கு ஏத்த மாதிரி சீக்கிரமா புதுப்பிச்சுக்க கூடிய ஆற்றல் இந்த செட்டியார்களுக்கு ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். இவ்வளவு புகழ் வாய்ந்த செட்டியார் இன மக்கள் எப்படி உருவானாங்க? அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன? அவங்க சிறந்து விளங்குறதுக்கு என்ன ரகசியம்னு எல்லாத்தையுமே தெளிவா இந்த பதிவுல நாம பார்க்கலாம். இந்த செட்டியார்களுக்கு மட்டுமே உருவாக்கப்பட்ட பதிவு கிடையாது. ஒவ்வொரு இன மக்கள் கிட்ட இருந்துமே நாம கத்துக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம கத்துக்கும் போது அது நம்ம வாழ்க்கையோட வெற்றிக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அப்படி இந்த செட்டியார் மக்கள் கிட்ட இருந்து கூட நாம எல்லாருமே கத்துக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. நல்ல விஷயங்களை எங்க இருந்து வேணும்னாலும் கத்துக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. நாம வெற்றிக்கு உதவுனா அது கண்டிப்பா நல்ல விஷயம்தான். ஸோ செட்டியார்களை பத்தி முழுமையா இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷனல் வீடியோஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடி இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃபைன். செட்டியார்கள் இவங்கள செட்டின்னு சொல்வாங்க. செட்டியார் இன மக்கள் மோஸ்ட்லி வணிகர்களாகவும் தையல் வேலை சேரங்களாகவும் விவசாயிகளாகவும் நில உடைமையாளர்களாகவும் இருந்திருக்காங்க. இவங்க முற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்களாகத்தான் காலம் காலமா இருந்துட்டு வராங்க. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா பகுதிகளில் செட்டியார்கள் அதிக அளவு வசிக்கிறாங்க. செட்டியார் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் சுப்பீரியர், அதாவது மேலான மக்கள்னு பொருள். சிருஷ்டி அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையில இருந்துதான் இந்த செட்டியார் அப்படிங்கிற வார்த்தை உருவாகி இருக்கு. சிருஷ்டி அப்படின்னா செல்வம்னு பொருள். இந்த பெயருக்கு ஏத்த மாதிரியே தான் செட்டியார்களும் தங்களோட மதிப்பை உயர்த்தி சமுதாயத்துல புகழ் வாய்ந்த மக்களா இருக்காங்க. பணம் சார்ந்த விஷயங்கள்ல செட்டியார்களை அடிச்சுக்கவே முடியாது. காலம் காலமா வங்கிகள், வணிகம், பணத்துக்கு கடன் கொடுத்து வட்டி வசூல் பண்றது எல்லாமே இவங்களுக்கு கைவந்த கலையா தான் இருந்துட்டு இருக்கு. செட்டியார்கள் மோஸ்ட்லி என்டர்பிரனர்ஸாகவே இருக்கிறாங்க. நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸை கட்டி அதை திறமையா நடத்தி மக்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வேலைகளை பண்ணிட்டு வராங்க. வேத காலத்துல உருவாக்கப்பட்ட 4 வர்ண முறையான பிராமின்ஸ், வைஷ்யாஸ், சத்ரியாஸ், சூத்ராஸ் போன்ற பிரிவுகள்ல இந்த செட்டியார்கள் வைஷ்யாஸ் கேட்டகரிக்குள்ள வருவாங்க. இன்னும் சில மக்கள் சூத்ராஸா இருந்தாலும் அதுலயும் உயர்ந்த பதவிகள்ல தான் இருக்காங்க. செட்டியார்கள் நிறைய சப்காஸ்ட் இருக்கு. நாட்டுக்கோட்டை செட்டியார், தேவாங்க செட்டியார் மாதிரி பல உட்பிரிவுகள் இருக்கு. அது எல்லாமே அவங்களோட பூர்வீகத்தையும் அவங்க பார்க்கக்கூடிய தொழிலையும் அடிப்படையா வச்சுதான் பிரிக்கப்பட்டிருக்கு. சோழ நாட்டுல காவேரி பூம்பட்டினம் தான் செட்டியார்களோட பூர்வீகம்னு சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. ஆனா செட்டியார்கள் உருவான வரலாறு பத்தி தெளிவான சான்றுகள் எதுவுமே கிடைக்கல. பழங்கால கல்வெட்டுக்கள்ல திசையாயிரத்து 500வர், ஞான தேசிகள் அப்படிங்கிற பெயர்கள் செட்டியார்கள் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா பாண்டிய நாட்டுக்கு செட்டியார்கள் புலம்பெயர்ந்து போனாங்க. அங்கேயே தங்களோட சமூகத்தை பெருக்கிறதுக்கான வழிமுறைகளையும் பண்றாங்க. பல கோவில்களை கட்டுறாங்க. பழங்காலத்துல இருந்தே வட்டி தொழில், மருத்துவம், மற்ற நாடுகள் கிட்ட வணிகம் பண்றதுல ரொம்ப ஆர்வத்தோட இருந்தாங்க. சைவ தொண்டு பண்றதுலையும் தமிழ் தொண்டு பண்றதுலையும் வல்லவர்களா இருந்திருக்காங்க. செட்டியார்கள் எல்லாரையுமே மதிப்போட நடத்தக்கூடியவங்களா தான் இருந்திருக்காங்க. தங்களை விட சின்னவங்களா இருந்தா கூட அவங்கள மரியாதையா தான் கூப்பிடுவாங்க. செட்டியாருக்கு ஒரு தனித்துவமான பழக்கம் இருக்கு. இவங்க எவ்வளவு பணக்காரங்களா இருந்தாலுமே அவங்களோட பிள்ளைகளை மற்ற கடைக்காரர்கள் கிட்ட அனுப்பி அவங்களுக்கு பயிற்சி அளிக்க சொல்லுவாங்க. அந்த பயிற்சிகள் எல்லாமே சரியா முடிஞ்சா மட்டும்தான் அந்த பையனுக்கு தன்னோட தொழிலை ஒப்படைக்கணுங்கிற ஒரு குறிக்கோள் செட்டியார் குடும்பத்துக்கிட்ட இருக்கு. இந்த பழக்கம் இப்ப வரைக்கும் இவங்க கிட்ட இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். பயிற்சிக்கு போகும் போதே பணம், பொருள், நிர்வாகம், கீழ்ப்படிதல், கணக்கு, கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்றது, விற்பனைன்னு ஒரு தொழிலுக்கு என்னென்ன முக்கியமோ அது எல்லாத்தையுமே கத்துப்பாங்களாம். இந்த மாதிரி முறையா பயிற்சியை கொடுத்து அப்புறமா தொழிலை ஒப்படைக்கக்கூடிய வழக்கம் இருக்கக்கூடிய ஒரே சமுதாயம்னா அது செட்டியார் சமுதாயம் மட்டும்தான். அதனால தானோ என்னவோ செட்டியார்கள்னால ஆரம்பிக்கப்படக்கூடிய தொழில்கள் அவ்வளவு சீக்கிரமா திவால் ஆகிறது கிடையாது. தொழில்கள்ல வெற்றி தோல்வி வர்றது சகஜம்தான். ஆனா எவ்வளவு தோல்வியை பார்த்தாலுமே அவங்கனால திரும்ப அதுல இருந்து மீண்டு வந்துட முடியும். இதுக்கு காரணம் பேசிக்ல இருந்தே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களும் பயிற்சியும் தான்.
செட்டியார்களோட பணப்பெருக்கத்துக்கு இந்த பயிற்சிகளுமே ஒரு முக்கிய காரணமா தான் இருக்கு. ஒரு ஊருக்குள்ள போய் நாம செட்டியார் வீடு எங்கன்னு கேட்டாலே அந்த ஊருக்குள்ளேயே இருக்கிற பெரிய வீடு தான் எல்லாருமே காட்டுவாங்க. அந்த அளவுக்கு செட்டியார்கள் பணத்தை சேர்க்கறதுலயும் மரியாதையை சேர்க்கறதுலயும் ரொம்ப குறியா இருந்திருக்காங்க. தங்களுக்கு தேவையானதை சாதிக்கவும் செஞ்சிருக்காங்க. செட்டியார்கள் உழைப்புக்கும் நேர்மைக்கும் பேர் போனவங்களா இருந்திருக்காங்க. கடினமான வேலைகளை கூட எளிமையா செஞ்சு முடிக்கக்கூடிய திறன் இவங்க கிட்ட அதிகமாகவே இருந்திருக்கு. அந்த திறனை வச்சுதான் பல தொழில்களை செட்டியார் மக்கள் உருவாக்கி இருக்காங்க. செட்டியார்களுக்கு வணிகம் செய்யறதுல பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பழங்காலத்துல இருந்தே இருக்குன்னு சொல்லலாம். முன்காலங்கள்ல பண்டமாற்று முறையில தான் வணிகத்துக்காக மக்கள் பயன்படுத்தக்கூடிய முறை இருந்துச்சு. அதுலயுமே செட்டியார்கள் திறமையா பண்ணாங்க. கலாச்சார கௌரவத்துக்கு பேர் போனவங்க தான் இந்த செட்டியார். சிவன் கோவில், முருகன் கோவில்களை கட்டி தங்களுடைய சமுதாய வழக்கத்தை நிலைநிறுத்தியிருக்காங்க. செட்டியார்களோட திருமண முறை கூட மற்ற மக்களை விட தனித்துவம் வாய்ந்ததா தான் இருக்கு. இவங்க யூஸ் பண்ற தாலியோட டிசைனை வச்சே இவங்க செட்டியார் மக்கள்னு நம்மளால ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். கூட்டு குடும்பங்களை இவங்க அதிகம் விரும்புவாங்க. அது மட்டும் இல்லாம குடும்ப தொழிலை பண்றதுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குடும்பத்துக்குள்ளேயே தொழில்கள் பண்ணும் போது அந்த தொழில்களை பெருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். கூடவே அவங்க சமுதாயத்தோட வளர்ச்சிக்கும் பெரிய உதவியா இருந்துச்சு. செட்டியார்கள்ல முதல்ல உப்பு வச்சுதான் வணிகம் பண்ணாங்க. பிற்காலங்கள்ல விலை உயர்ந்த தங்க நகைகள், ஆடை ஆபரணங்களை வச்சு வணிகம் பண்ணாங்க. அதுல கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு வட்டிக்கு கொடுக்கறது மூலமாகவும் பல இடங்களை வாங்கி போட்டு அதை வாடகைக்கு விடுற நில உரிமையாளர்களாகவும் இருந்து நிறைய பணத்தை சம்பாதிச்சிருக்காங்க. செட்டியார்கள் கணக்கு போட்டு குடும்பம் நடத்துறதுல கில்லாடிங்க. குறிப்பா செட்டியார் இன பெண்கள் கிட்ட நீங்க 5000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 50,000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, குடும்பத்துக்கு தேவையான பட்ஜெட்டை போட்டு திறமையா குடும்பம் நடத்துவாங்க. உலகம் முழுக்க பயணம் பண்ணி தங்களோட பெயரை மற்ற நாடுகள்லையும் கொடி கட்டி பறக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஸ்ரீலங்கா, பர்மா மாதிரி பகுதிகளில் இருந்த வணிகர்கள் கிட்ட கடல் கடந்து பல வியாபாரங்களை பண்ணுனாங்க. இதனாலேயே நாட்டுக்கும் அதிக வருவாய் கிடைச்சது. அதனால அரசர்கள் கிட்டையும் இவங்க செல்வாக்கு மிக்கவர்களா தான் இருந்தாங்க. 1826 மியான்மரை பிரிட்டிஷ் அரசாங்கம் கைப்பற்றினப்போ செட்டியார்கள் தான் அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை கடனா கொடுத்து அடக்குமுறையில இருந்து அந்த மக்களை விடுவிச்சாங்க. இன்னும் மலேசியா, சிங்கப்பூர் மாதிரி வெளிநாடுகள்ல கூட பயணம் பண்ணி அங்க தொழிலை பெருக்கி கோவில்களை கட்டி வழிபாடும் பண்ணாங்க. இதனாலேயே மற்ற நாடுகள்லையும் செட்டியார்னு சொன்னா தனி மதிப்பு இருக்கும். செட்டியார்கள் நேர்மையா இருந்ததாலேயே அரசர்களுக்கு நெருக்கமானவங்களா மாறினாங்க. செட்டிநாடு பகுதிகளை எல்லாம் வளமும் இருக்கிற மாதிரி மாத்தினாங்க. அதுக்குன்னு ரோடு போடுறது, நிழல் குடைகள் அமைக்கிறது மாதிரி எல்லாமே பிளான்ஸையும் தங்களோட இனத்தை சேர்ந்த மக்களை வச்சு போட்டாங்க. அந்த பிளான்ல செயலும் படுத்தினாங்க. ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாத்தையுமே ஒரு சமுதாயத்தை சேர்ந்த சாதாரண மக்கள் பண்ணது அன்னைக்கு ஆச்சரியப்படக்கூடியதா இருந்துச்சு. அவ்வளவு ஒற்றுமையா இருந்து எல்லாத்தையும் இந்த செட்டியார்கள் நடத்தி முடிச்சாங்க. ஆனா என்னதான் செட்டிநாட எல்லா வளமும் இருக்கக்கூடிய பகுதியா மாத்தினாலும் அங்க போதுமான மழை இல்லாத காரணத்தினால கொஞ்ச நாட்கள்லேயே அங்க இருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு. அங்க இருந்து வெளியேறித்தான் பாண்டிய நாட்டுல 92 பகுதிகளில் தங்களோட சமுதாயத்தை பெருக்கி இருக்காங்க இந்த செட்டியார் இன மக்கள். பிரிட்டிஷ் நம்ம நாட்டை ஆட்சி பண்ணும்போது அவங்களோட பண தேவைகளுக்கும் கூட கடன் கொடுத்தது இந்த செட்டியார்கள் தான். பேங்கை முதலா ஆரம்பிச்சது கூட இந்த செட்டியார்கள் தான். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்ஸ் எல்லாம் உருவாக்கி மக்கள் கிட்ட பணப்புழக்கம் அதிகரிக்க பண்ணின பெருமையும் இந்த செட்டியார்களுக்கு தான் சேரும். லாபம் நஷ்டம் பத்தின கணக்கு தெளிவா போடுவாங்க. பிரிட்டிஷ்காரங்களுக்கே கணக்கு சொல்லி கொடுத்தவங்க இந்த செட்டியார்கள் தான். ஆனா பின் நாட்கள்ல இதுல பல பிரச்சனைகள் வந்ததுனால செட்டியார்கள்னால பேங்கை சரியா நடத்த முடியல. அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களோட பிரதிநிதிகளா ஆனாங்க. பிரிட்டிஷோட அடக்குமுறைக்கு கீழே நம்ம நாடு இருக்கும் போது மக்கள் பல துன்பங்களை சந்திச்சாங்க. மக்கள் டைரக்டா பிரிட்டிஷ் கிட்ட எல்லாத்தையும் சொல்ல அந்த காலத்துல ரொம்பவே தயங்குவாங்க. அதனாலேயே இந்த செட்டியார் மக்களுக்கும் பிரிட்டிஷுக்கும் நடுவுல தூதுவர்களா இருந்து செய்திகளை பரிமாற்றம் பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருந்தாங்க. செட்டியார்கள் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கல்வி ஒண்ணுதான் அழியாத செல்வம்னு இந்த செட்டியார்களுக்கு நல்லாவே தெரியும். மக்கள் எந்த நிலைமைக்கு போனாலுமே அவங்க கிட்ட கல்விங்கிற ஒரு ஆயுதம் இருந்துச்சுன்னா அதை வச்சு கண்டிப்பா அவனால முன்னேறி வந்துட முடியும்னு
செட்டியார் மக்கள் முழுமையா நம்பினாங்க. தங்களோட இனத்தை சேர்ந்த மக்கள் எல்லாருக்குமே சிறப்பா படிக்கணும்னு நினைச்சு பல ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் கட்டினாங்க. அது செட்டியார்களுக்கு மட்டுமே உதவியா இல்ல, அதையும் தாண்டி மற்ற சமூக மக்களுக்கும் பெரிய உதவியா தான் இருந்துச்சு. செட்டியார்கள்ல பல புகழ் வாய்ந்த நபர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ராஜா அண்ணாமலை செட்டியார், இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை நிறுவனவர். அழகப்ப செட்டியார், இவரு அழகப்பா பல்கலைக்கழகத்தை நிறுவனவர். சினிமாவுக்கு பெயர் போன ஏவிஎம் புரொடக்ஷன்ஸோட நிறுவனர் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் மாதிரி பல மக்கள் செட்டியார் இனத்துக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி முன்னோடிகளா இருக்காங்க. இப்படி செட்டியார்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல கல்வி நிறுவனங்களை சொந்தமா உருவாக்கி இருக்காங்க. நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸை இந்த செட்டியார்கள் மூலமா தான் இன்னைக்கு நிறுவப்பட்டு வெற்றிகரமா வழிநடத்தவும் பட்டுட்டு இருக்கு. செட்டியார்கள் அவங்களோட செல்வத்தை பெருக்கிறதுல எப்பவுமே முழு கவனம் செலுத்துவாங்க. அவங்க வாழக்கூடிய நாட்கள்ல சேர்த்து வைக்கக்கூடிய பேரும் பொருளும் அவங்க இந்த உலகத்தை விட்டு போனாலும் இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி நினைச்சு தான் அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் செய்வாங்க. இப்படிதான் செட்டியார்கள் பல காலங்களா மதிப்போடையும் மரியாதையோடையும் வாழ்ந்துட்டு வராங்க. செட்டியார்கள் கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் நிறைய இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். லேர்னிங் இஸ் அ நெவர் எண்டிங் ப்ராசஸ். நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இல்லைனா உலகம் சுத்துற ஸ்பீடு காணாம போயிடுவோம். சும்மா இருக்கிற டைம்ல வெட்டியா நேரத்தை வீணடிக்கிறது எல்லாம் இந்த செட்டியார் மக்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த நேரத்துல கூட தங்களுக்கும் தங்களோட பிசினஸுக்கும் உதவி பண்ணக்கூடிய ஏதாவது புது விஷயங்களை கத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த ஸ்கில்ல செட்டியார் கிட்ட இருந்து அதிகம் நம்மளால பார்க்க முடியும். நம்மள பல பேர் ஸ்கூல் காலேஜஸ் முடிச்சதும் அவ்வளவுதான், இனி கத்துக்க வேண்டியதெல்லாம் எதுவுமே இல்லை, என்ன ஒர்க்கா இருந்தாலும் அதை ஈஸியா முடிச்சிடலான்னு நினைப்போம். ஆனா அப்படி கிடையாது. நம்ம எவ்வளவு தூரம் லேர்ன் பண்ணி அனுபவங்களை அதிகம் பண்றோமோ அவ்வளோ சீக்கிரமா ஒரு வேலையை நம்மளால சுலபமா பண்ணிட முடியும். அதை செட்டியார்கள் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. தான் கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுலயும் ரொம்ப ஆர்வத்தோட தான் இருந்திருக்காங்க. மற்றவங்களுக்கு நம்மளால ஒரு விஷயம் எளிமையா சொல்லி கொடுத்து அவங்களுக்கு புரிய வைக்க முடியுதுன்னா அந்த விஷயத்தை பத்தின தெளிவான நாலேஜ் நம்ம கிட்ட இருக்குன்னு அர்த்தம். மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலமாகவே செட்டியார் மக்கள் நிறைய நாலேஜஸை கெயின் பண்ணி இருக்காங்கன்னு சொல்லலாம். இன்வெஸ்டட் இன் வெஸ்ட் ஸ்ட்ரீம்ஸ். செட்டியார்கள் ஒரே ஒரு தொழில மட்டும்தான் வல்லவர்களா இருந்தாங்கன்னு நம்மளால சொல்லிடவே முடியாது. அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தை தெளிவா யோசிச்சு பணம் பெருக்கிற வகையில முதலீடு பண்ணியிருப்பாங்க. அப்படி முதலீடு பண்ணினதால தான் செட்டியார் மக்கள் செல்வந்தர்களா இருக்காங்க. முதலீடு பண்ற பணத்தோட முக்கியத்துவத்தை பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பணத்தை சேமிக்கிறதும் சேமிச்ச பணத்தை பெருக்கிறதும் செட்டியார்களுக்கு கைவந்த கலையாத்தான் இருந்திருக்கு. அவங்களோட கணக்கு ஸ்டைலே வித்தியாசமா தான் இருக்கும். கால்குலேட்டே இல்லாம கூட எளிமையா மனசுலேயே கணக்கு போடுவாங்க. இந்த மாதிரி செட்டியார்களை நகை கடைகள் எல்லாம் இன்னைக்கும் நம்மளால பார்க்க முடியும். ஃபேமிலி இம்பார்ட்டன்ஸ். என்னதான் நாம இன்னைக்கு கோடி கோடியா சொத்து சேர்த்தாலுமே அதை தனி ஒரு மனிதனா நின்று அனுபவிக்கிறதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை விட குடும்பமா இருந்து அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம் ரொம்ப ரொம்ப அதிகம். அதை நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட இந்த செட்டியார்கள் தங்களோட குடும்பத்துக்கு அதிகமா முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க. எங்க விசேஷத்துக்கு போனாலும் குடும்பத்தோட தான் போவாங்க. ஒரு தொழிலை பண்ணுனா கூட குடும்பமா தான் பண்ணுவாங்க. முதல்ல தங்களோட வீட்டுல இருக்கிறவங்களை வச்சுதான் எல்லா தொழிலையுமே இந்த செட்டியார் இன மக்கள் பண்ணுவாங்க. ரொம்ப மரியாதையா நடந்துப்பாங்க. அவ்வளவு சீக்கிரமா மற்றவங்களை தரக்குறைவா நடத்துறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. தங்களோட குடும்பத்தோட நலனுக்காக என்னைக்குமே பாடுபடுறதுக்கு தயாரா இருப்பாங்க இந்த செட்டியார் இன மக்கள். இவங்களுக்கு மட்டுமே பணம் சேர்க்கிறதுன்னு நினைக்காம இவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய வம்சத்தை சேர்ந்தவங்களுக்கும் செல்வ செழிப்பா வாழணும்னு நினைச்சு அதுக்காகவே ஒவ்வொரு முயற்சியும் எடுப்பாங்க. இது எல்லாமே நம்ம செட்டியார்களோட சமுதாயத்துல இருந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள். இன்னும் அவங்களோட சமுதாயத்துக்கிட்ட இருந்து வணிக ரீதியா நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். பணத்தை எப்படி நிர்வகிக்கணும், தொழிலை எப்படி லாபகாரணமா கொண்டு போகணும், எப்படி ஒரு தொழிலை பெருக்கணும்னு தொழில் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை நாம இந்த செட்டியார்கள் பண்றதுல இருந்து கத்துக்க முடியும். செல்வாக்கு வாய்ந்த இந்த செட்டியார்கள் காலம் காலமா கௌரவமா தான் வாழ்ந்துட்டு வராங்க. தங்களோட மக்கள் மட்டும் முன்னேறணும்னு நினைக்காம தங்களை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற சமுதாய மக்களும் முன்னேறணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு தான் இருக்கும். தான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல்களையுமே அதை வெளிக்காட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க.
இருப்பாங்க. செட்டியார்களோட வாழ்க்கை முறையை பற்றியும் அவங்களுக்கும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இடத்தை பற்றியும் நாம் இந்த பதிவில் முழுமையாக பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான பதிவுகளுக்காக நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.